வாழ்க்கையினுடைய நிறைவான பகுதி என்பதே ஒன்றுபட்ட திருச்சி மாவட்டம் என்பது கரூர், புதுக்கோட்டை, இப்போ இருக்கிற ஜெயங்கொண்டம், அரியலூர் இதெல்லாம் சேர்ந்தது தான். இதில் இருக்கிற எல்லா சங்கத்துக்கும் நான் தலைவராக இருந்தேன். தமிழகத்திலே இருக்கக்கூடிய இந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸுக்கு தலைவராக இருந்தேன். திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலையோ, ஆவடி டேங்க் ஃபேக்டரியோ, அரவங்காட்டில் இருக்கக்கூடிய குண்டு தயாரிக்கக்கூடிய இராணுவ தொழிற்சாலையோ, விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய கப்பல் கட்டக்கூடிய தொழிற்சாலையோ எல்லாத்துக்கும் நான் பொறுப்பாக இருந்தேன். பிஹெச்எல், ரயில்வே இதில் இன்றைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல நான் பொறுப்பாக தான் இருந்துருக்கேன். இதில் கிடைத்த அனுபவம் நீங்கள் போய் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தாலும் கிடைக்கவே கிடைக்கும். அது தொழிலை பற்றியும் தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் புரிந்து கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை செங்கொடி இயக்கம் எனக்கு அளித்தது. எனக்கு ஏற்படக்கூடிய மன நிம்மதி நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட சிந்தித்து கொண்டிருந்தேன். இவ்வளோ பெரிய வாய்ப்பை பயன்படுத்தினோம். நீங்கள் வீடு தங்கிறது என்பது எங்களுக்கெல்லாம் இருக்கவே இருக்கு. ரெடிமேடாக போய் சங்கத்தை ஆரம்பிக்கிறது அல்ல. சங்கத்தை போய் உட்கார்ந்து, உதாரணமாக அரியலூர் சிமெண்ட் ஆலையில் சங்கம் வைக்கணும்னு முடிவெடுத்த பிற்பாடு அந்த டீ கடையில் போய் உட்காருவேன். நான் டீ கடைக்கு வரக்கூடிய பசங்களோட பேசி அதிலிருந்து சங்கத்தை உருவாக்கி ஐஎன்டியூசி யூனியனை சிஐடிஓ மாற்றினான். பெரம்பலூர் சர்க்கரை ஆலையினுடைய இதுதானே ரத்த சாட்சி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த பெரம்பலூர் சர்க்கரை ஆலையில சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு டீ கடை தான். கார்த்தால 6 மணி ஷிஃப்ட்டு, 2 மணி ஷிஃப்ட்டு, ராத்திரி 10 மணி ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு அங்கிருந்து சைக்கிளில் வந்து தொழுதூர்கிட்ட நின்று எப்போ லாரி 11 மணிக்கு வருதானோ அந்த லாரியில் ஏறி வீட்டுக்கு வரும். இவங்க 2 ரூபாயோ 3 ரூபாயோ டீயே கொடுப்பாங்க. 5 ரூபா 80 காசு டீ. இந்த தோழர்களிடம் நம்ம பழகிற பொழுது ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு குணம் உண்டு. இப்போ நெய்வேலிக்கு போய் பொறுப்படுத்து நெய்வேலியினுடைய வேலையை கற்றுக்கிறதுனா அந்த தொழிலாளி குணமே வேற. சேலம் ஸ்டீல் பிளான்ட்டுக்கு போனால் அந்த தொழிலாளியினுடைய குணமே வேற. ஏக்கலக்கா ஒரே இலக்கான்னு போட முடியாது. ஏன்னா ஒரு வழக்கை எப்படி நடத்த வேண்டும் என்பது அதிலிருந்து தெரியும். ஒரு தொழிற்சங்கவாதிக்கு தொழிலை பற்றி தெரியணும், தொழிலில் இருக்கக்கூடிய எந்திரங்களை பற்றி தெரியணும், அந்த எந்திரத்துக்கும் தொழிலாளிக்கும் இருக்கக்கூடிய உறவு என்னன்னு தெரியும், அந்த எந்திரம் அவனை எப்படி சுரண்டுகிறது என்பது தெரியணும். இதுதான் நாங்கள் வந்து தோழர் ரமணிகிட்டே இருந்தும் உமாநாத்துக்கிட்டே இருந்து கற்றுக்கணும். நவீன விஞ்ஞானத்தோட தொழிற்சங்க இயக்கத்தை இணைக்க வேண்டியது. மார்க்ஸ் வாழ்ந்த காலம் என்பது முதல் தொழில் புரட்சிக்கு முன்னாடி காலம். மார்க்ஸ் வாழ்ந்த காலத்தில் டெலிஃபோன் கிடையாது, ரயில் கிடையாது. சமூக வளர்ச்சி என்னங்கிறது அவங்க டைலக்டிக்ஸாக அப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அபூர்வமான விஷயம். உங்களுக்கு பொழுது போலன்னா நீங்கள் படிக்க வேண்டியது மார்க்சிசம் தான். தூக்கம் வரலன்னாலும் படிக்கலாம், அது படித்த உடனே தூக்கம் வந்துடும். ஆக இந்த சமூக வளர்ச்சியினுடைய பகுதி என்பது தொழில் புரட்சி 1, தொழில் புரட்சி 2, 1870 நினைக்கிறேன் முதல் தொழில் புரட்சி, 2வது தொழில் புரட்சி, 3வது தொழில் புரட்சி. 2வது தொழில் புரட்சியில் மின்சாரம் வருது.
மின்சாரம் வருகிற பொழுது அந்த தொழிலாளியினுடைய வேலை எப்படி வாங்கப்பட்டது என்பதை நீங்க பார்க்கணும். மின்சாரத்தை பயன்படுத்தி 12 வயசு குழந்தைகள் எல்லாம் 16 மணி நேரம் தூங்காம எப்படி வேலை வாங்கினாம் என்பதெல்லாம் தொழிற்சங்க வரலாறுடைய ஒரு பகுதி. மூணாவது தொழில் புரட்சி, மூணாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், 1980க்கு பிறகு வரக்கூடிய 4வது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இப்போ 4ஐயும் தாண்டி ஐடி செக்டாரையும் தாண்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம வந்திருக்கிறோம். நான் இங்கே வந்திருக்கக்கூடிய இளம் தோழர்களிடமும் இதர தோழர்களும் கேட்டுக்கொள்வது, ஐடி செக்டாரில் எப்படி தொழிற்சங்கம் வைக்கிறது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை எப்படி புரிந்து கொள்வது. ஏன்னா அதற்கான ஞானத்தை உள்ள தோழர்கள் நம்ம நிர்வாகிகள் இருக்காங்க, மாநில சிஐடிகள் இருக்காங்க. அப்போ இதை பற்றி கூட நீங்கள் புரிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சியை இந்த சேனலை பேராசிரியர்களை வைத்து பயன்படுத்துவது என்பது உதவியாக இருக்கும். இது இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மாறி 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 வந்திருக்கிற பொழுது சுரண்டல் என்பது நவீனமயமாக்கி இருக்கப்பட்டிருக்கிறது. இந்த நவீனமயமாக்கப்பட்ட சுரண்டலை நீங்க புரிந்து கொள்ளாமல் ஒரு தொழிலாளியை நீங்க கலைப்பு விட முடியாது. எனக்கு ஏன் மூலதனத்தின் மீது கோபம் வரணும்? அவங்ககிட்ட காசு இருக்குங்கிறதுனால எனக்கு கோபம் வரணுமா? மூலதனத்துக்கிட்ட காசு இருக்கு, டாடா கிட்ட காசு இருக்கு, பிர்லாட்ட காசு இருக்கு, அதனால எனக்கு கோபம் கிடையாது. நீங்க நினைச்சாலும் காசு சம்பாதிக்கலாம். பணம் சம்பாதிப்பது என்பது முதலாளித்துவத்தில் மிக எளிதான விஷயம். கொஞ்சம் மூளை வேணும், அவ்வளவுதான். வேற வழியே மூளையே இல்லாம பணம் சம்பாதிக்க தெரியாமையா நம்ம இங்க வந்தோம்? நமக்கு வரக்கூடிய கோபம் மூலதனத்தின் மீது அதனுடைய சுரண்டல் தன்மை. நீங்க சுரண்டல் தன்மையை ஒரு ஆசிரியர் எப்படி சுரண்டப்படுறார், ஒரு அரசு ஊழியர் எப்படி சுரண்டப்படுறார், ஒரு ஐடியில் இருக்கிறவன் 24 மணி நேரம் அழகா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கான், ஏசி ரூம்ல இருக்கிறான், அவன் எப்படி சுரண்டப்படுறான்? இந்த சுரண்டலை விளக்குவது என்பது ஒரு மிக முக்கியமான பணி. இன்றைய சூழ்நிலையில் ஒரு கடினமான பணி அது. இப்போ எனக்கெல்லாம் நேரம் இருக்கிற காரணத்தினால எங்க மாதிரி ஆட்களால் அதற்கு கவனம் செலுத்த முடியும். நான் பல ஐடி தோழர்களை என் வீட்டுக்கு வர வச்சு அவங்களோட பேசுகிறேன். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். அம்மா மனைவிக்கு ஒரு 60-70,000 சம்பளம், அவருக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம், ஒரு காரு, குழந்தைங்களை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்காங்க. ஜெனரலாக ரொம்ப நல்லா தான் இருக்காங்க. போன தலைமுறையை விட அந்த குடும்பங்கள் வளர்ந்திருக்கிறது, வெளிநாட்டுக்கு போயிருக்கிறது. இந்த முதலாளித்த வளர்ச்சியோட ஒரு பகுதி வளர்ந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய உண்மை. வளராத ஒரு பெரும்பகுதி முறைசாரா தொழிலாளர்களாக இருக்கிறது என்பது இன்னொரு முக்கியமான பகுதி. அதனுடைய எண்ணிக்கை மிக மிக அதிகமான எண்ணிக்கை நம்ம நாட்டில். இவர்கள் பழைய முறைசாரா தொழிலாளி அல்ல. ஒரு காலத்தில் சிமெண்ட் ஆலைக்கு நீங்க சிமெண்ட் ஆலையில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா சாயந்தரம் 6 மணிக்கு கணவர்கள் நிற்பாங்க. மனைவிக்கு கணவனை தெரியாது. கேள்விப்பட்டீங்களா? அவரு ராமாயி குப்பாயின்னு கூப்பிட்டாதான் அவர் போவார். ஏன்னா அவர் உடம்பு முழுக்க வெள்ளையார். இன்னைக்கு சிமெண்ட் ஒர்க்கர் அப்படி பார்த்தா அப்படி இருக்க மாட்டார். இன்னைக்கு சிமெண்ட் ஒர்க்கர் உடம்புல கரியே இருக்காது. இண்டஸ்ட்ரி நவீனமயமாயிருக்கு. அப்ப இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய 5வது கட்ட தொழில் புரட்சியினுடைய விளைவு தான் இப்ப நம்ம ஆரம்பிச்சிருக்கிற யூடியூப். ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கிறோம்.
அந்த யூடியூப் எப்போ வந்ததுன்னா 2005 வந்தது. சந்தைக்கு எப்படி வருதுன்னா 2006 வருது. 2005 யூடியூபை கண்டுபிடிச்ச உடனே கூகுள்னு ஒன்று இருக்கு இல்லையா, கூகுள் தான் அதை வாங்குறான். கிட்டத்தட்ட 14,000 கோடி ரூபாய் கொடுத்து வாங்குறான். 2005 14,000 கோடி. இப்போ 2024 அதனுடைய வேல்யூ என்னவா இருக்கும் பாரு. யூடியூபு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இப்படி ஒன்றொன்னா வளர்ந்து கொண்டே வருவதில் நம்முடைய தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒரு பகுதி போய்கொண்டே இருக்கிறது. மூலதனம் அதை பயன்படுத்துகிறது. நாமும் அதை பயன்படுத்துவது என்பது மிக முக்கியமானது என்பது கவர்மெண்ட்டில் வேறு இருக்காங்க. அதை அவங்க பேசினதை நாம் புரிந்து கொண்டு அதற்கு பொருத்தமான பதிலை தமிழ் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு. இன்று இந்த நவீனமயமாக்குதல் என்பதை புரிந்து கொள்வதனுடைய அவசியமே சங்கத்தை எப்படி விரிவாக்குவது. பெரும்பகுதி மாவட்ட குழுக்களுடைய உறுப்பினர் எண்ணிக்கை என்பது நன்கொடை வசூல்ல நடக்குது என்று சொன்னால் அது மிகையா இருக்காதுங்கிறது என் அபிப்பிராயம். அல்லது நல வாரியத்திற்கு வரக்கூடிய பணத்தை சேர்ப்பது என்பது மாவட்ட குழுக்கள் அதனுடைய பணியில பெரிய மாற்றம் வந்திருக்கு. அந்த பணியை மீண்டும் பழைய இடத்திற்கு போராட்டக்கூடிய முறையில் கொண்டு போவது என்பதற்கான ஒரு முயற்சியை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நான் ஏன்னா வெளியிலிருந்து தான் நான் பார்க்கிறேன். ஒரு மாவட்டத்தில் கேட்டால் அது மெம்பர்ஷிப் 6,000. ஒரு மாவட்டத்தில் 6,000க்கான என்ன வாய்ப்பு இருக்குன்னா முறைசாரா தொழிலாளர்கள் தான் பெரும்பாலும். எப்படி முறைசாரா தொழிலாளர்கள் வீடு வீடாக போய் சேர்க்குறீங்களா, அல்லது கடைக்கடையாக போய் சேர்க்குறீங்களா, கல்லுடைக்கிற தொழிலாளி சேர்க்குறீங்களா? இதற்கான ஒரு பொருத்தமான பதில் இருக்கவே இருக்காது. ஆனால் மாவட்ட குழு செயல்படுகிறது, மாவட்ட குழு இருக்கிறது. நமக்கு ரூட்டோடு தொடர்பை அறுக்க ஆரம்பித்தா நம்ம பாதிப்போம். வேரோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பை கெட்டிப்படுத்துவதற்கு இந்த யூடியூப் சேனல் பயன்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் நவீன தாராளமயத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சவாலாக வந்திருப்பது என்பது ஆர்எஸ்எஸ், இந்துத்துவா போன்ற அமைப்புகள். ஆர்எஸ்எஸ் இந்துத்துவாவை பற்றி கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்வதற்கு இந்த சேனல் பயன்படும் என்று நான் நினைக்கிறேன். நாம் விரும்ப பேசுகிறோம் ஆர்எஸ்எஸை பற்றியோ அல்லது இந்துத்துவாவை பற்றியோ, அதை ஒட்டி வரக்கூடிய பிராமணியத்தை பற்றியோ. இப்போ கொஞ்ச நாளாக என்ன ஆகிப்போச்சு, பாப்பா பாப்பா இல்லைங்கிற மாதிரியான விவாதத்தை கொண்டு போக ஆரம்பிச்சிருக்கோம். இதில் நமக்கு உடன்பாடு உண்டான உடன்பாடு இல்லை. அது அதோட நிற்கிறது அல்ல. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் ஆர்எஸ்எஸை பற்றி முழுமையாக விளக்குவதற்கோ புரிந்து கொள்வதற்கோ தைரியம் இல்லை. அதை தங்களுடைய அரசியலுக்காக மட்டும் பதில் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, தொலைக்காட்சியினுடைய விவாதமாக மட்டும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர, அது மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த இயக்கம் ஒரு பாசிச இயக்கம். பாசிச இயக்கம்ன்ற பொழுது உடனடியாக ஜெர்மன் பாசிசத்தை பற்றியோ அல்லது இத்தாலிய பாசிசத்தோட இந்திய பாசிசத்தை சேர்க்க முடியாது. இந்திய பாசிசம் என்பதை நம்ம வேற முறையில் பார்க்க வேண்டியிருக்கிறது. முசோலினி இருந்த காலம் வேற, ஹிட்லர் இருந்த காலம் வேற, அன்னைக்கு அங்க நடந்த தொழில்கள் வேற, இன்னைக்கு இந்தியாவுடைய சூழ்நிலை வேற.
அதற்கு இதற்கு ஒரு 60 வருட வித்தியாசம் இருக்குது. இன்றைய இந்துத்துவா என்பது அதனுடைய கேரக்டர், அதனுடைய வர்க்க குணம் என்ன என்பதை நம்முடைய உழைப்பாளி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு அரசியல் வேலை அல்ல. அந்த கேரக்டரையே புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க அரசியலே புரிஞ்சுக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 100-105 வருஷத்துல அவன் எப்படி வேகமா வளர்ந்துருக்கிறான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவங்க எப்படி சோசியல் இன்ஜினியரிங் பண்ணுகிறார்கள். அவங்க வர்க்கத்தை சேர்க்கறது கிடையாது, வர்க்கம் எல்லாம் பேசுறது கிடையாது. சோசியல் இன்ஜினியரிங் என்று சொல்கிற பொழுது ஜாதி ரீதியாக ஜாதி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ஜாதியை குறைத்து விடக்கூடாது. ஜாதி ஆண்டவன் அனுப்பியது, ஆண்டவன் கொடுத்தது. அந்த ஜாதி ஆண்டவன் கொடுத்ததுன்னா யார் யார் தலையிலேருந்து எவன் பிறந்தான், வயிற்றுலேருந்து எவன் பிறந்தான், காலிலேருந்து எவன் பிறந்தான், இந்த சோசியல் இன்ஜினியரிங் பண்ணுவது என்பதை அவர்கள் நியாயப்படுத்துகிறார்கள். அதை நியாயப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலையை மக்கள் மத்தியில் உருவாக்குகிறார்கள். இந்தியா ஒரு பரந்த நாடு. தமிழ்நாடோடு தயவுசெய்து நிறுத்தாதீங்க. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை இருக்கிற இந்தியா இது. பல மாநிலங்கள்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வரான். அவை இந்த இயக்கத்தினுடைய குணம் என்ன, அது செயல்பாடுகள் என்ன, அது எப்படி ஒரு புரட்சிகரமான இயக்கமான செங்குடி இயக்கத்தோடு அதை இணைப்பது. ஒரே வரியில முடிக்கணும்னு சொன்னா, ஹிந்துத்துவாவை எதிர்த்து போராடக்கூடிய தத்துவார்த்த போராட்ட அறிவு என்பது செங்கொடி இயக்கத்துக்கும் சிஐடிக்கும் மட்டும் உண்டு என்பதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ளலாம். ஏன்னா இந்துத்துவாவை எதிர்த்த அந்த தத்துவத்தை எதிர்த்த ஒரு மாறுபட்ட தத்துவம் செங்கொடி இயக்கத்துக்கு மட்டும்தான் உண்டு. வேற எந்த தத்துவத்துக்கும் கிடையாது. காங்கிரஸுக்கு கிடையாது, சோசியலிசத்துக்கு கிடையாது, சோசியலிஸ்ட் கட்சிகளுக்கு கிடையாது, எந்த ஒரு இயக்கத்துக்கும் கிடையாது. ஏன்னா ஒரு மார்க்சிசம் என்பதைத்தான் அது புரிந்து கொள்ளும். அப்ப இந்துத்துவாவுடைய முதல் பாயிண்டே ஜாதிகளை பிரிப்பது. நாம ஒன்றுபடு போராடு என்று எல்லாரையும் இணைக்கக்கூடிய பணியை நம்ம செய்யணும். நீங்க ஒன்றுபடு போராடு என்கிற அந்த கோஷம் இருக்க, அது இந்துத்துவாவை எதிர்த்து வரக்கூடிய கோஷம். இந்துத்துவா ஜாதி ரீதியாக பிரிக்கிறது. செக்குலரிசம், மதச்சார்பின்மை என்று நம்ம சொல்வது என்பது எல்லா மதத்தையும் ஒன்றாக்குவது. நம்முடைய ஒரே மதம் இந்திய அரசியல் சட்டம் தான். இந்திய அரசியல் சட்டம் தான் அனைவரையும், சீக்கியராக இருந்தாலும், பௌத்தனாக இருந்தாலும், இஸ்லாமியராக இருந்தாலும், கிறிஸ்துவராக இருந்தாலும், இந்துவாக இருந்தாலும், இவர்களை ஒரே மாதிரியாக பார்க்கிறது. அனைவருக்கும் வாக்குரிமை வழங்கி இருக்கிறது. அவை இதை உடைப்பது என்பதுதான் இந்துத்துவா. ஹிந்து முஸ்லீம் என்று பிரிப்பது, கேஸ் நடக்குது. வக்போர்டுடைய ப்ராப்பர்ட்டியை பற்றி யூபி ஹைகோர்ட் ஒன்று சொல்லுது. சுப்ரீம் கோர்ட் வேறு விதமான தீர்ப்பு கொடுத்திருக்கு. ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ராமர் கோவில் அயோத்தியில் இடித்தது தப்பா, இது சரியா என்பதை பற்றி யோசிப்பதற்கு நான் கடவுளை யோசித்தேன். எந்த கடவுள் என்ற கேள்வி ஒன்று இருக்குல்ல. ஜீசஸை யோசிச்சீங்களா, அல்லாவை யோசிச்சீங்களா, ராமரை யோசிக்கலாங்கிறதான ஒரு பகுத்தறிவாதி கேட்க வேண்டிய கேள்வி. ஆனா ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இதை சொல்கிறார் என்று சொன்னால், வலதுசாரி போக்கு என்பது நீதித்துறையில் நுழைகிறது என்ற அர்த்தம் என்பதை நம்ம பார்க்கணும். இதை எப்படி விமர்சிப்பது என்பது நம்முடைய கடமை. இதை நீங்க விமர்சிக்காம தள்ளி போயிடவே முடியாது. இது மிக முக்கியமான ஒன்று. ஏதோ அரசியல் மட்டத்தில்
பேசுவதல்ல. அவங்க என்ன பண்றாங்க? கவர்னர் மூலமாக சில காரியத்தை பண்றாங்க, நீதித்துறை மூலமாக சில காரியத்தை பண்றாங்க, நிர்வாகத்துறை IAS ஆபீசர் மூலமாக பல காரியங்களை பண்றாங்க. இதெல்லாம் மீறி சாம்சங் போராட்டம் வருகிற பொழுது அவங்க வரக்கூடிய கோபம் ரெண்டு விதமான கோபம். ஒன்று, மூலதனத்தை எதிர்த்து தொழிலாளி வர்க்கத்தை போராட விரும்புகிறார்கள். இரண்டு, தொழிலாளி ஒற்றுமையை பாதுகாக்கிறார்கள், உழைப்பாளி மக்களுடைய ஒற்றுமையை பாதுகாக்கிறார்கள். அந்த 1700 தொழிலாளி என்ன ஜாதின்னு நமக்கு தெரியுமா? என்ன மதம் நமக்கு தெரியுமா? ஆனால் எல்லாரும் ஒன்றாவே இருக்கிறாங்க. மூலதனத்தை எதிர்த்து ஒன்றா நினைக்கிறான். மூலதனத்துக்கு ஆதரவாக வரக்கூடிய அத்தனை பேரை எதிர்த்து ஒன்றா நிற்கிறான். ஒன்றும் மார்க்சிசம் படிச்சுட்டு வரல, சுரண்டலை ஒன்று ஒன்றுபடுத்து. இதை மேலும் எப்படி கொண்டு போவது? இது தமிழ்நாடு முழுது கொண்டு போவதற்கான வாய்ப்பை நாம் பெருக வேண்டும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு விமர்சனம் வருது. அது முதலீடே வராது. முதலீடு எப்பவுமே நம்ம கொண்டு வந்தா வராது. முதலீடு வருவது என்பது லாபம் எங்கு கிடைக்குமோ அங்கதான் முதலீடு. ஏங்க, ராஜஸ்தான் முதலாளி டால்மியாபுரத்தை சிமெண்ட் ஃபேக்டரி வச்சு கட்டி வச்சிருக்காரு ஒரு 70 வருஷமா. ஏன் ராஜஸ்தான்லயே கட்டல? அவருக்கு அவங்க ஊர் தானே முக்கியம். டால்மியாவுடைய ஊர் ராஜஸ்தான் மாநிலம். அவர் ஏன் இங்க லால்குடி பக்கத்தில் டால்மியாபுரத்தை வந்து கட்டுறாரு? இங்கதான் சிமெண்ட்டுக்கான கல் கிடைக்குது, இங்கதான் லாபம் வரும். அந்த டால்மியாபுரத்தை நம்ம நடத்தாத போராட்டமா? உமாநாத் தலைமையில, ராமச்சந்திரன் தலைமையில நடத்தாத உண்ணாவிரதமா? துப்பாக்கி சூடு நடந்த இடம் அது. ஆனா இன்னைக்கு டால்மியா இருக்கிறானே. கொத்தாரி மராத்திக்காரன், அவங்க டீ எஸ்டேட் வச்சிருக்கிறான், டெக்ஸ்டைல் வச்சிருக்கிறான், சுகர் ஃபேக்டரி வச்சிருக்கிறான். அவன் முதலீட்டு முழுக்க கொண்டு தமிழ்நாட்டில் போட்டிருக்கானே. யார் கொண்டு வந்தது? ஒரு தொழிலாளி வர்க்கம் என்கிறவர்களை புரிந்து கொள்ள வேண்டியது, மூலதனம் என்பது லாபத்தை நோக்கித்தான் செல்லும். நேற்றைய முக்கியமான செய்தி, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்று விட்டார். அவர் வெற்றி எடுத்து பண்ண உடனே அவருடைய பேச்சை நான் கேட்டேன். எனக்கு வேற வேலை இல்லை, அதனால கேட்டேன்னு CNN போட்டு கேட்டுக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு? நான் மீண்டும் அமெரிக்காவை உலகத்தில் முதல் நாடாக மாற்றுவேன். அப்போ உலகத்தில் முதல் நாடாக நீ இருப்பதை, அமெரிக்காவை சவால் விட்டுக் கொண்டிருப்பது யார்? மக்கள் சீனம். அது ஒரு சோசியலிச நாடு. அமெரிக்க முதலாளி கொடுத்து அங்க போய் முதலீடு போடுறானே. ஏன் தமிழ்நாட்டுக்கு முதலீடு போடுறதுக்கு ஒரு ஸ்ட்ரைக்னால ஓடி போயிடுவானா? 1700 பேரையும் கொண்டு போய் வேலூர் ஜெயிலில் பர்மனண்டா வச்சுட்டாவது அது முதலீடு நடக்குமே தவிர, உங்களுக்கு பயந்துக்கிட்டெல்லாம் முதலீடு போகவே போகாது. மூலதனம் என்பது வலுவானது. அதே வலுவுடன் போராடக்கூடிய ஒரே சக்தி உலகத்தில் தொழிலாளி வர்க்கத்துடைய. அதை முறியடிக்கக்கூடிய வலு தொழிலாளி வர்க்கத்துக்கும் செங்குடி இயக்கத்துக்கும் தான் உண்டு. அதனால CITU துவக்க மாநாட்டில் 1971 கல்கத்தாவில் நடந்த துவக்க மாநாட்டில் நம்முடைய கோஷம் என்பது ஒன்றுபடு போராடு. ஒன்றுபடு போராடு என்பதுதான் முக்கியமான கோஷம். ஏன் ஒன்றுபடு போராடு என்ற கோஷம் உருவாக்கப்பட்டது?
இந்தியாவில் ஒரே சங்கமாக இருந்தது ஏஐடியூசி. ஏஐடியூசியிலிருந்து 48க்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி வந்த பிறகு, சுதந்திரம் கிடைத்த பிறகு ஐஎன்டியூசி உருவாகும். ஐஎன்டியூசியை உடைச்சிக்கிட்டு HMS உருவாகும். HMS உடைச்சிக்கிட்டு பாரதிய மஸ்தூர் சங், ஜனசங்கத்தினுடைய தொழிற்சங்கம் உருவாகும். இது ஒன்னே நம்ம விமர்சிச்சிருக்கோம். தொழிலாளி வர்க்க ஒற்றுமையை நீங்க உடைச்சிக்கிட்டு இருக்கீங்க என்று நம்ம விமர்சிச்சிருக்கிறோம். அப்ப நாமும் ஏஐடிசி விட்டு வெளில வருகிற பொழுது தொழிலாளி வர்க்க ஒற்றுமையை பிழைக்கிறோம் என்கிற அதே பழி நமக்கு வருமல்ல. நாம வெளியே வந்த பிறகு ஒன்றுபடு போராடி என்கிற கோஷம் வைத்ததற்கு காரணம் அந்த ஒற்றுமைக்கு ஏஐடிசி தடையாக இருந்தது. அந்த ஒற்றுமைக்கு ஒரு ஏஐடிசியினுடைய போக்கு தடையாக இருந்த காரணத்தினால்தான் நாம் தனியாக வந்து ஏஐடிசியும் இணைந்து, ஐஎன்டிசியும் இணைத்து, HMSையும் இணைத்து, அரசியல் ரீதியாக பிஜேபி எதிர்த்தாலும் பிஎம்எஸ்ஸையும் இணைத்து ஒரு ஒன்றுபட்ட போராட்டத்தை நடத்த வேண்டும் என்பதுதான் சிஐடியினுடைய கோஷம். இந்த கோஷத்தை மேலும் மேலும் எடுத்துச் செல்வதற்கு நீங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த எதிர்நீச்சல் நீச்சல் அடித்து வெற்றி பெறுவதற்காக வாழ்த்தி எனக்கு அளித்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த உரையை நிறைவு